வரைக்குமான மழை விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அதில் 9 மாவட்டங்களில் கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? அபிநயா, தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று காலை 10 மணி வரை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தை பொறுத்தவரை 13 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்காலில் அதி கனமழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் புதுவையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கிழக்கிலிருந்து மேற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்காகவும் நகர்ந்து செல்லக்கூடிய வானிலை நிகழ்வுகள் ஒன்றுமேல் ஒன்றாக ஆப்போசிட் டைரக்ஷன் நகருது. மேலும் வளிமண்டலத்தில் நடுப்பகுதியிலிருந்து நமக்கு வெஸ்டர்லி ட்ரஃப்னு சொல்லக்கூடிய மேற்கத்தை ட்ரஃபும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இது மாதிரி அப்புறம் இலங்கைக்கு அருகில் வரும்போது நிலப்பகுதியோடு தொடர்பு சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த மாதிரி மல்டி ஃபேக்டர் இருக்கிறதுனால அது தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கோம். அதில் மாற்றங்கள் நிகழும் பொழுது வலுப்பெறக்கூடும் அடுத்த நிலை என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பது தெரிவிக்கப்படும். நாளை கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் அதி கனமழையும் பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த், தற்போதுள்ள நிலை புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என்றார். தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டீப் டிப்ரெஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு புயலுக்கான அறிகுறின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் என்னன்னா ஒரு அதிக வலுவில்லாத ஒரு புயலாக தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய வானிலை இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீப் டிப்ரெஷன் வச்சுக்கிறது இல்லை. டிப்ரெஷனுக்கு அப்புறம் நேரடியாக அவங்க வந்து புயல்னு சொல்கிறாங்க, டிராபிக்கல் சைக்ளோன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்திய வல்லத்துறை புயலுக்கும் சைக்ளோனுக்கும் இடையே டீப் டிப்ரெஷன் இன்னொரு நிலை வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாளைக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு புயலின் தன்மை தான் இருக்கும். காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 35-40 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடும். அதே மாதிரி மழையின் தாக்கமும் படிப்படியாக நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போதைய சூழலில் புயலாக மாறுவதற்கு ஒரு 50-50 சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த நிலையில் மீனவர்கள் 29ஆம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் ஓரிரு இடங்களில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 28-29 தேதிகளில் வந்து ஓரளவுக்கு மழை கொடுக்கறதுக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மாற்றங்கள் நிகழ்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். அதே போல உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தற்பொழுது உள் மாவட்டங்களுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த சிஸ்டம் வந்து கடந்து போனால் உள்பகுதியில் கடந்து பெரும்பாலும் இது கடலோர பகுதிகளில் ஒட்டி தான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மாற்றங்கள் நிகழ்ந்து உள்பகுதியில் சென்றால் உள்ள மழை உண்டு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் மேலே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெல்டா மற்றும் புதுவை போன்ற வடகடலோர தமிழக பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 690 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை மற்றும் தமிழ்நாடு நோக்கி நகரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்றிரவு பல்வேறு இடங்களில் இரவில் மழை பெய்தது. வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டு தாங்கல் பகுதிகளில் மழை பெய்தது. லேசான மழையாக தொடங்கி சில இடங்களில் 10 நிமிடங்களுக்கு மேல் பலத்த மழை பெய்தது. இதேபோல ஆழ்வார்பேட்டை, ஆரைபுரம், மயிலாப்பூர், சாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரம்பேட்டையிலும் மிதமான மழை பெய்தது. அதிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள 4 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் கடலூரில் அதிக கனமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கு ஜானி டாம் வர்கீஸ், மயிலாடுதுறைக்கு கவிதா ராமு, திருவாரூருக்கு காயத்ரி கிருஷ்ணன், கடலூருக்கு எஸ்.ஏ. ராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து கண்காணிப்பார்கள் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 6 குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. ஏற்கனவே ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றுள்ள மீனவர்கள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் தகவல் அளிக்கப்பட்டதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரையின் பேரில் நிவாரண முகாம்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றிருப்பதாக முதல்வர் கூறியுள்ளார். பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சோழிங்கநல்லூர் எழில்நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தார். அது முன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து திமுக எம்பிக்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார்.